கடலூர் மாவட்டத்தில் உள்ள தேவநாத சுவாமி கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழாவானது கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அக்பர் அலி இணைப்பில் இருக்கிறார். அக்பர் அலி, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் யாகசாலை பூஜையுடன் தொடங்கி தற்போது கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. கடலூர் அருகே உள்ள திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் கடந்த 2011ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்தது. அதன் பிறகு 12 ஆண்டுகளுக்கு பின் இன்று கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இதற்கான திருப்பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் நேற்று முன்தினம் யாகசாலை பூஜை தொடங்கியது. முன்னதாக காலையில் புண்ணிய யாக வாசனம், வாஸ்து சாந்தி, மகா சாந்தி யாகம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. யாகசாலை பூஜை தொடங்கி அங்குரார்ப்பணம், கும்ப ஆராதனம் நடந்தது. இரவு பூர்ணாகிதி உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அக்னி பாராயணம், நித்திய ஹோமங்கள் நடைபெற்றன. அக்னி பாராயணம், மகா சாந்தி நடந்தது. பூர்ணாகிதி உள்ளது. இதனையடுத்து இன்று காலை 9 மணிக்கு கடகம் புறப்பாடு நடைபெற்றது. 10:30 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வேத திவ்ய பிரபந்த மந்திரங்கள் ஓத சாற்று முறை, அதாவது திவ்ய பிரபந்த சாற்று முறை நடைபெற்றது. பிரம்மஹோஷமும் நடைபெற்றது. பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் அன்றைய தினம் இரவு தங்க விசேஷ வாகனத்தில் தேவநாத சுவாமி உபய நாச்சியாருடன் வீதி உலாவும் இன்று நடைபெற இருக்கிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி அக்பர் அலி.